ஹாய் ஆல், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக், டு பீப்புள் அக்செப்ட் யூ இஃப் யூ ஆர் ரிச். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் நம்ம நினச்சிக்கிறோம், நம்மளை வந்து ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணல, நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸ்னால, நம்மக்கிட்ட காசு இல்லாததுனால, நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட இருக்கிற அளவுக்கு சொத்து இல்லாததுனால அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். மெனி டைம்ஸ் இட் மைட் பி எஸ், அது எஸ்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம வேதத்தின் பிரகாரம் நம்ம யோசிக்கிறோம், நம்ம வந்து ஆண்டவரோட பிள்ளையாக நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னவா இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. அதுதான் நிஜம். த ரியல் ட்ரூத் இஸ் நோ. இந்த உலகத்தையே ரிச் யாருன்னு கேட்டால், த ரிச்சஸ்ட் ஹியூமன் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டால் ஜீசஸ் தான். த ரிச்சஸ்ட் காட் இன் த வேர்ல்டுனாலும் ஜீசஸ் தான். நம்ம அப்பா தங்கத்திலே ரோடு போட்டு வச்சுருக்காரு, அப்படி தானே? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போவும் நான் ஆண்டவரை அக்செப்ட் பண்ணாதவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவர் ரிச் அப்படின்றதுனால அக்செப்ட் பண்ணலான்னு நினச்சவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணல. அவர் புவர்ன்னு நினச்சி அக்செப்ட் பண்ணாதவங்களும் இருக்காங்க. அதே போல தான் the truth is you won't be accepted even if you are rich or even if you are poor. அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துட்டாருன்னு சொல்லி அவர் புவர், இவர் எப்படி ஒரு ராஜாவா இருக்க முடியும், இவர் எப்படி ஒரு சேவியரா இருக்க முடியும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாதவங்க இருந்தாங்க, அப்படித்தானே? அவர் ராஜாவா ஒருவேளை அரண்மனையில பிறந்திருந்தார் அப்படின்னா, இவருக்கு என்ன, இவர் ராஜா, இவர் சொன்னா எல்லாமே நடக்கும், இவர் சொல்றத எப்படி நம்புறது, இவர்கிட்ட எல்லா சொத்தும் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா அதிகாரத்துவத்துல மட்டும்தான் என்ன பண்ணிருக்க முடியும், நடப்பிச்சிருக்க முடியும். ஸோ அப்படி இருந்தாலும் நிறைய பேர் இப்போ இல்லாதவங்க என்ன யோசிப்பாங்க, இவர் ராஜா, இவர்கிட்ட எல்லாம் இருக்கு, நம்ம ஆனால் கஷ்டம் தானே படுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அக்செப்ட் பண்ணாதவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களோட லைஃப்பில் இஃப் யூ ஆர் ரிச், நீங்கள் ரிச்சாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை எப்படி சொல்லி ஒடுக்குவாங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீ ரொம்ப பணக்காரி, உங்ககிட்ட தலக்கணம் தான் ஜாஸ்தியாக இருக்குது, யூ ஆர் ஹார்ட்லெஸ், நீ ரொம்ப பெருமையாக இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுவாங்க, நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மக்கிட்ட இருந்தவங்களும் என்ன போயிடுவாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஒருவேளை நம்ம ரொம்ப புவராக இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நீ ரொம்ப ஏழை, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு எங்களுக்கு செட்டே ஆகாது, நீ வர்த்தி இனஃபே இல்லை, ஒரு வெல் ஆஃபே இல்லை, நீ எங்களுக்கு மேட்சே கிடையாது அப்படின்னு சொல்லியும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் சம்படி இஸ் கோன் ரிஜெக்ட் யூ. நீங்கள் எந்த சூழ்நிலை, இது ஒரு எக்ஸாம்பிள் தான், நம்ம ரிச்சாக இருக்கிறதும் புவராக இருக்கிறதும் ஒரு எக்ஸாம்பிள் தான். மற்றபடி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏதோ ஒன்றுத்தில் நம்ம ரிஜெக்ட் பண்ண தான் போகிறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற காரியம் இருந்தாலும் தே ஆர் கோன் ரிஜெக்ட் யூ, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற காரியம் இல்லைனாலும் தே ஆர் கோன் ரிஜெக்ட் அஸ். ஆண்டவரை பரிசேயர்களும் சதுசேயர்களுமே ஏற்றுக்கொள்ளல. அவங்களாம் தான் சர்ச்சில் ஹை ப்ரீஸ்ட். அந்த மாதிரி கூட நிறைய சூழ்நிலை நடக்கலாம். அவங்கள எல்லா இடத்துலையும் நடக்காது. சில இடத்துல நம்மளை சில பேர் சில சர்ச்சில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை சில ஃபங்க்ஷன்ஸில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட பார்க்கலாம். இதெல்லாம் ஆல்வேஸ் சம்படி இஸ் கோனா ரிஜெக்ட் யூ இன் எவ்ரி மீன்ஸ் ஆர் எவ்ரி சீசன். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளை என்ன தான் பண்ண போகிறாங்க, நம்மளை ரிஜெக்ட் தான் பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அப்படியே ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுறவர். மூடின கதவை தான் போயிட்டு அங்கே தான் மிராக்கலே நடப்பிப்பார். ஹீ நெவர் சூசஸ் ஓப்பன் டோர்ஸ். ஸோ ஜீசஸ் நெவர் சூசஸ் ஓப்பன் டோர்ஸ். அவருக்கு அரண்மனை திறந்து தான் இருந்துச்சு, அவர் பிறந்திருக்கலாம். பட் ஹீ டிட் நாட் சூஸ் தட் ஓப்பன் டோர், ஹீ சோஸ் அ க்ளோஸ்ட் டோர். ஹீ நாக்ஸ் த க்ளோஸ் டோர் டு ஓப்பன் ஃபார் அஸ். எப்பவுமே அவர் அப்படிதான். அவர் விதைக்காத இடங்கள்ல அறுக்கிற தேவன். அவர் குழந்தையவே எங்கே தான் வளர்க்குறாரு, ஒரு க்ளோஸ்ட் ரூமில் தான் வளர்க்குறாரு. அது க்ளோஸ்டாக இருக்குங்கிறதுக்காக அது வெளியே வர போகிறது இல்லைன்னு அப்படின்னு அர்த்தமானு கேட்டால் கிடையாது. அதுவே க்ளோஸ்டு தான். அங்கே தான் அவர் கிரியையே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த குழந்தை எப்படி வளருதுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் வளர்க்குறவர் ஒரே ஆள் தான். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அது அஃப்கோர்ஸ் அதை யாராலையுமே பார்க்க முடியாது. நினச்ச நேரத்துக்கு குழந்தை எப்படி வளருதுன்னு பார்க்க முடியுமா? மெடிக்கல் ரீதியாக கூட வெளியே தான் பார்க்க முடியும். உள்ள யாராலையும் அந்த குழந்தை எப்படி வளருதுங்கிறத பார்க்க முடியாது. பார்க்குற அதை பற்றி தெரிஞ்ச ஒரே தேவன் நம்ம அப்பா மட்டும்தான். அதே போல் ஹீ கிவ்ஸ் லைஃப் டு டெத். ஸோ ஆல்வேஸ் காட் ஒர்க்ஸ் இன் ரிவர்ஸ். ஸோ வசனம் பார்க்கலாம். ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை
பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ எல்லாமே ஆப்போசிட் தான். விதைக்காத இடத்துல அறுப்பார், க்ளோஸ்டு ரூமில் அழகாக குழந்தைய வளர்ப்பார், மறித்து போனவங்களுக்கு உயிர் கொடுப்பாரு. ஸோ சும்மா வெறும் டெட், ஃபிசிக்கலி டெட்டுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் செத்து போன க்ளோஸ்டாக இருக்கிற எல்லா காரியங்களையும், உங்களோட க்ளோஸ்டு ரூமையும் யாரால் மட்டும்தான் திறக்க முடியும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால தான். ஸோ எப்பவுமே ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறது நம்மளோட ஆண்டவருக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம அப்படி யோசிக்கவே மாட்டோம். அதனால தான் அவரோட நினைவுகள் வேறு, நம்மளோட நினைவுகள் வேறு. நம்ம வந்து இப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த வழியிலேயே தான் பார்த்துட்டு போவோம். இதில் எப்படி டோர் ஓப்பன் ஆகும், இந்த ரூட்டில் எப்படி ஓப்பன் ஆகும்னா, ஆனால் அவர் வந்து வண்ணாந்திரத்தில் தண்ணியே இல்லாத இடத்துல அவரால் தண்ணி கொடுக்க முடியும். என்ன வேணால் பண்ண முடியும் நம்மளோட ஆண்டவரால். So the world rejects you not because you are rich or poor. They see something special, unique in you which they don't have. அநேக நேரங்களில் அவங்க உங்களை வந்து நீங்கள் பணக்காரங்களாக இருக்கீங்கன்றதுனாலையோ இல்லை நீங்கள் ஏழையாக இருக்கீங்கன்றதுனாலையோ உங்களை ரிஜெக்ட் பண்ணல. அதை காட்டிலும் உங்ககிட்ட நீங்கள் பார்க்காத ஏதோ ஒன்று உங்ககிட்ட அவங்க பார்க்குறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகமாக இருக்கலாம், உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, அவரோட குணங்கள் உங்ககிட்ட இருக்குன்றதுனால இருக்கலாம், நீங்கள் அவரோட பிள்ளையாக நீங்கள் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கலாம். இதை காட்டிலும் இன்னும் நிறைய விஷயங்கள், ஆவிக்குரிய விஷயங்கள் அவங்களுக்கு நிறையா தெரியலாம். அநேக நேரங்களில் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், நம்ம மேலே இருக்கிற பர்பஸ் எல்லாமே ஆண்டு நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதை நம்மளை விட மற்றவங்களால இன்னும் அதிகமாக அதை பார்க்க முடியும். தட் இஸ் வை பீப்புள் might reject us, not because we are rich or poor. நம்ம மேலே இருக்கிற அனாயிண்டிங், அவர் நமக்குள்ளே இருக்கிறது, அவரோட குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது, நம்ம அவரோட பிள்ளையாக வாழ்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்குறதுனால நம்ம ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ when you have what they don't have, so or when you don't have what they have, you are still going to be rejected. நீங்கள் ஒரு வேளை வந்து என்கிட்ட இது இருந்தால் என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, என்கிட்ட இந்த பணம் காசு இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, என்கிட்ட இந்த அவங்க ஸ்டேட்டஸ் அளவுக்கு நான் வந்துட்டேன்னா, கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன்னா என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் அநேக நேரங்களில் புஷ் பண்ணி, உங்களை ப்ரெஷர் பண்ணி, உங்களை அப்படி ஒரு சூழ்நிலையில் தள்ளிக்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் they are not going to accept you. So stop pushing yourself to compensate or to compete or to please or satisfy the world to accept you. ஸோ நீங்கள் வந்து உங்களை ஒரு வேளை மற்றவங்களை திருப்திப்படுத்தணும், மற்றவங்கள நம்ம வந்து ப்ளீஸ் பண்ணணும், நம்மளை அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய நேரம் நிறைய முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க அப்படின்னா, ஸ்டாப் டூயிங் இட். இட் இஸ் ஆண்டவர் ஒரு நாள் எல்லாரையும் நம்ம கிட்ட கூட்டிகிட்டு வந்து சேர்க்க தான் போகிறோம். நம்ம எல்லாரும் அவரை சேர்த்து துதிக்க தான் போகிறோம், பரலோகத்தில் அவரை பார்க்க தான் போகிறோம், அவரை மகிமைப்படுத்த தான் போகிறோம். ஆனால் ஸ்டாப் satisfying people, stop pleasing people. நம்ம ஆண்டவரை மட்டும் தான் ப்ளீஸ் பண்ணணும், நம்ம ஆண்டவரை மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமே ஒழிய மனுஷங்களை கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டாப் புஷிங் யோர் செல்ஃப். நம்ம இதை செஞ்சால் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதை செஞ்சால் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்ம எப்படியாவது அதை வந்து செய்யலாங்கிற முயற்சி வந்து நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பர்டன் தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதில் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வேதனை கிடையாது. நம்மளை நாமளே புஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கஷ்டங்கள், இன்னும் ஹர்ட்ஸு, இன்னும் பெயின், அப்படி தான் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம் பிகாஸ் ஆஃப் அவர் ராங் சாய்ஸஸ் மெனி டைம்ஸ். ஸோ அப்படி ஒரு சாய்ஸஸ் நீங்கள் மேக் பண்ணாமல் பி கிளாட் தட் யூ ஆர் ரிஜெக்டட். நீங்கள் எப்படி ரிஜெக்ட் பண்ணப்படுறீங்களோ, நீங்கள் தனியாகவோ இல்லை குடும்பமாகவோ, இஃப் யூ ஆர் பீயிங் ரிஜெக்டட், நீங்கள் வந்து ரிச் புவருங்கிறதுனால இஃப் யூ ஆர் பீயிங் ரிஜெக்டட், those are not the reasons you are accepted in Christ. May God bless you.